வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி பாப்பாவுடைய பழைய மினி சைக்கிள். அந்த குட்டி சைக்கிளை ரொம்ப துருப்பிடிச்சு போயிட்டு அப்படியே ஓட்டாமல் இருந்தது. அதுக்கு ஆயிலெலாம் விட்டு ஓட விட்ட பிறகு பார்த்தா அது ரொம்ப துருப்பிடிச்சு போயிருந்ததுனால அழுக்காக இருந்தது. பாப்பாவுக்கு அதை ஓட்டுறதுக்கு பிடிக்கல, அதனால் பெயிண்ட் பண்ணி தர சொல்லியிருந்தது. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு எம்மிரி போட்டு நல்லா தேய்ச்சிட்ருக்கோம். இதில் என்னென்னா, பாப்பா நம்மக்கிட்ட 50 ரூபா தான் கொடுத்துச்சு. ஆனால் இதனுடைய வாங்கிட்டு வந்தது மொத்த மெட்டீரியல் பார்த்தா 500 ரூபா. ப்ளூ கலரு பெயிண்ட்டு, பிளாக் கலர் பெயிண்ட்டு, 1 இன்ச்சு ப்ரஷ்ஷு, டர்பனு, வேஸ்ட்டு இப்படின்னு எல்லாமே சேர்த்து பார்த்தா எம்எரி இது எல்லாமே நம்ம 500 ரூபா வந்துடுச்சு. பாப்பா என்ன நீங்கள் என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது, நீங்கள் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படி சொல்லுதா. சரி ஓகே, பாப்பாவுடைய சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிவிட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்து பாப்பா தான். நம்மக்கிட்ட ஜெராக்ஸ்லாம் எடுக்கும். நம்ம ஜெராக்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஜெராக்ஸுங்கெல்லாம் தேவைன்னா அது மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஜெராக்ஸ் எடுக்கும். பெண்ணுங்கள்லாம் வாங்கின்னு போகும் நம்மக்கிட்ட. நம்ம பென் இந்த மார்க்கரு, ஸ்கேலு இதெல்லாம் விற்றுட்ருக்கோம், அதெல்லாம் வாங்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பிஸ்னஸ் டிப்ஸ்லாம் கொடுக்கும். இதெல்லாம் நாங்கள் வாங்குவோண்ணா, இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைங்க சேல்ஸ் ஆகுன்னு. அந்த பாப்பா தான், நம்ம கஸ்டமர் தான். இப்போ இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டு வச்சதுனால நாமளும் இந்த சைக்கிளை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடிக்கும்போது பாப்பாவுக்கு என்ன நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். பாப்பா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லாமே அடித்து முடித்து ஃபைனல் அவுட்புட்டை பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நம்ம ஏற்கனவே பெயிண்டிங் தான் எல்லாமே அடிச்சிருக்கோம், எப்படி வரும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அழகாக வரும் பாப்பா அப்படின்னு அதுக்கிட்ட சமாதானப்படுத்தினேன். அது வீட்டுக்கும் நம்ம கடைக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக இப்போ பாருங்கள், இதாங்க ஃபைனல் அவுட்புட்டு. ஏற்கனவே எப்படி துருப்பிடிச்ச இந்த சைக்கிள் இந்த மாதிரி மாற்றிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலரில் ஸ்டிக்கர் ஒட்டினா புது சைக்கிள் போல் இருக்கும். நன்றிகள்.